இது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல மேடம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல இல்ல அவர் யாரோ அவர் எப்படி இவ்வளவு நாள் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பிக் பாஸ்ல பகல் டயத்துல தூங்குனா நாய் குலைக்கும், நாய் குலைச்சதும் டாஸ்க் கொடுக்கணுங்கிறது ரூலா இருந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேப்டன் அருண் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பக்கத்துல விஜய், விஷால், சிவா எல்லாம் உட்கார்ந்து இருந்திருக்காங்க, தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்பயும் நாய் குலைஞ்சிருக்கு, யாரும் கவனிக்கல. அவர் அருண் அதுக்கப்புறம் ஏஞ்சி வந்துட்டு இந்த கலவரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த குரூப்பில் எல்லாம் என்னை ஓவர் பவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போவையும் திருப்பி நாய் குலைக்குது. பார்த்தா பவித்ரா ஜனனி அங்கே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே கேப்டன் ஏஞ்சி பதறி போய் ஓடுறாரு. பக்கத்தில் இருக்க வர்ஷினிக்கு டாஸ்க்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ வர்ஷினி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு தடவை நாய் குலைச்சிது, அப்போ நீங்களோ விஜய், விஷாலோ யாரோ தூங்கிட்டு இருந்தீங்க, அப்போ யாருக்குமே டாஸ்க் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு தெரிலமா, நான் விசாரிக்கிறேன். இல்லையே, நான் கூட சொன்னனே அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே தீபக் அங்கேருந்து வாலண்டியராக ஏஞ்சி சரி நான் டாஸ்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே தண்டோரா போடுற மாதிரி ஒரு டாஸ்க் போடுறாரு. இனிமேல் யாரும் தூங்கக்கூடாது, தூங்குனா பக்கத்தில் இருக்கவங்க டாஸ்க் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போடுறாரு. உடனே வர்ஷினி என்ன கேட்குறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க தானே டாஸ்க் பண்ணணும், இவர் ஏன் பண்ணுறாரு அப்படின்னு வர்ஷினி கேட்குறாங்க. உடனே தீபக் சொல்கிறாரு, நான் தான் அந்த ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். கேப்டன் யாரை வேணால் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதில் அப்படிங்கிறாரு. உடனே கேப்டன் என்ன சொல்கிறாரு, நான் தான் அந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்தேன், பக்கத்தில் இருக்கிறவங்க தான் செய்யணுங்கிற மாதிரியான ஃபார்மேட்டை நான் தான் கொண்டு வந்தேன், பட் வாலண்டியராக யாராவது வந்தால் அவங்க செய்யலாம் அப்படின்னு. உடனே இங்கே ஒரு கலவரம் நடக்குது. உடனே பவித்ரா ஜனனி, அது எப்படி உங்களுக்கு வேணா மாற்றுவீங்களா அப்படிங்கிறாங்க. தூங்குனவங்க யாரோ அது தானே, பக்கத்தில் இருக்கவங்க தானே இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு நான் மட்டும் மாற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய், விஷாலும் அருணும் தான் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், விஷால் நான் ஒன்றும் தூங்கலை, அப்புறம் ஏன் நாய் குலைச்சது அப்படின்னு வர்ஷினி கேட்குறாங்க. இல்லை இவரு கேப்டன் தூங்குனாரு, அதான் யாரோ தூங்குனீங்கல்ல, அப்போ நாய் குலைச்சது இல்லை அப்படிங்கிறாங்க. அவள் பக்கத்தில் இருந்தவங்க தான் டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே திருப்பியும் அதே பாடின பாட்டே பாடுறாரு அருண். நான் யாரை வேணால் நான் சூஸ் பண்ணலாம், வாலண்டியராக வந்தாலும் ஓகே, உங்கள் சைடில் யாராவது வாலண்டியராக வந்தாலும் ஓகே, இல்லைனா பக்கத்தில் இருக்கவங்க தான் பண்ணணுங்கிறது தான் நான் கொண்டு வந்த ஃபார்மேட் அப்படிங்கிற அதுதானே நீங்கள் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்போ அதே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. உடனே சிவகுமார் அங்கேருந்து வராரு. நானும் விஷாலும் தான் அங்கே பக்கத்தில் இருந்தோம், நாங்கள் 2 பேரில் யார் வேணால் டாஸ்க் பண்ணுறோம், நீங்களே சொல்லுங்க அப்படின்னா கேப்டன் சிவகுமாரை சொல்கிறாரு. உடனே சிவகுமார் போய் டாஸ்க் பண்ணுறாரு. இப்போ இவ்வளோ நேரம் நல்ல கேப்டன்சியில் கொண்டு வந்துட்டு இருக்க மாதிரியே வந்தார் அருண், கடைசியில் கேர்ள்ஸ் சைடில் ஒரு ஜர்க்கு வாங்கியிருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி பிபி ஹவுஸில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.